நண்டு குழம்பு பாருங்க, நண்டு குழம்பு. நண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதான் நண்டு குழம்பு. இதுதான் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு வச்சாச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட. ஹாய், ஹலோ, வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சு வந்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு பொரிய விட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு 2 பச்சை மிளகாயை உடச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். எப்போவுமே சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் ஒரு 10-15 பல் உரித்த பூண்டும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நான் 2 நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட நான் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இது மல்லி, மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சது. கறி மசாலா வீட்டிலையே பண்ணது தான். குழம்புக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கலந்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ நான் முருங்கைக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காயை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா நண்டையும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். நண்டு நல்லா வெந்து வந்துடும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ். இந்த மாதிரி புளி சேர்த்து முருங்கைக்காய், நண்டு இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது ஒரு தனி சுவையாக இருக்கும். இது எங்கள் கிராமத்து ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம கடைசியாக குழம்புக்கு தேவையான தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட சோம்பு, சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசனையெல்லாம் போகணும். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நண்டு வெந்துடுச்சு, முருங்கைக்காயும் வெந்துடுச்சு. குழம்புல உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி தான் நண்டு குழம்பு வைக்கணும்.